பொதுவா நாம வாழ்ற இந்த உலகத்துல 4 பேருக்காவது நம்மள தெரியணும், நம்மள எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1938ல அந்த தலைமுறையோட உச்சக்கட்ட அறிவாளி தன்னோட சொந்த அழிவையே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலு. அவர் யாரு? அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாரு? ஏன் சத்தமே இல்லாம காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமானாரு? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர்ல இத பத்தி தான் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். உலகத்தோட மிகச்சிறந்த மூளை ஏன் திடீர்னு மறையணும்? இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நாம இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல எல்லாருக்கும் எப்போவோ அட்டென்ஷன் வேணும், சோஷியல் மீடியால வேலிடேஷன் வேணும். ஆனா உண்மையான ஜீனியஸ்கள் எப்பவுமே வெளிச்சத்தை விட நிழல்களை தான் அதிகம் விரும்புறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பிரபஞ்சத்தோட ரகசியங்களை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருக்கு இந்த உலகத்தோட சத்தம் ரொம்ப சாதாரணமா, சொல்லப்போனா கொஞ்சம் ஆபத்தா கூட தெரிஞ்சிருக்கலாம். ரைட். இப்போ எட்டோரே மஜோரானா மற்றும் அவரோட philosophy ஆஃப் absolute detachment பத்தி பார்க்கலாம். இந்த எட்டோரே மஜரோனாவோட மைண்ட் செட் ரொம்பவே வித்தியாசமானதுங்க. அவர் இந்த பிரபஞ்சத்தை மனுஷங்களோட ஈகோ விளையாடுற ஒரு சாதாரண பிளேகிரவுண்டா பார்க்கல. அவருக்கு அது ஒரு கோல்ட் மேத்தமேட்டிக்கல் பசில், அவ்வளோதான். அவரோட பற்றற்ற தன்மை, அதாவது absolute detachment எந்த லெவல்ல இருந்துச்சு தெரியுமா? நோபல் பரிசு வாங்கின என்ரிகோ ஃபெர்மி மஜோரானாவை சாதாரணமான ஒரு சயின்டிஸ்ட்லாம் சொல்லல. டைரக்டா நியூட்டன், கெலிலியோ இவங்களுக்கு இணையான ஒரு மனிதர்னு சொன்னாரு. மற்ற சயின்டிஸ்ட்லாம் மாசக்கணக்கா கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற விஷயங்களை மஜோரானா ஒரு சிகரெட் பாக்கெட்டோட பின்னாடி கிறுக்கி சில செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு சப்அட்டாமிக் உலகத்தை பத்தின ஒரு ஷாக்கிங்கான கிளாரிட்டி அவருக்கு இருந்துச்சு. இதுல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் மஜோரனா ஃபெர்மியான். சயின்ஸ்ல இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இது என்னன்னா, தனக்குத்தானே ஒரு ஆன்டி பார்ட்டிகளா செயல்படுற ஒரு துகள். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே நேரத்துல 2 ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஒரு கோஸ்ட், அதாவது பேய் மாதிரி செயல்படும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த துகளோட கோஸ்ட் லைக் நேச்சர் அப்படியே மஜோரானாவோட சொந்த வாழ்க்கையும் பிரதிபலிக்குது. ஒரு பக்கம் நம்ம மனித சமூகம் எப்பவுமே ஒரே சத்தம், ஏகப்பட்ட குழப்பம், நாளைக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாத ஒரு அன்பிரடிக்டபிள் நேச்சர். ஆனா இன்னொரு பக்கம் குவாண்டம் யூனிவர்ஸ் எப்படிப்பட்டது? ரொம்ப அமைதியானது, ரொம்பவும் ஆழமானது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய முரண்பாடு மஜோராவனை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவரோட அந்த ஜீனியஸ் மைண்டுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையோட சத்தமும் மனுஷங்களோட குழப்பமான நடவடிக்கைகளும் தாங்க முடியாத அளவுக்கு பெரிய பாரமா மாறிடுச்சு. அவருடைய ஒரு முக்கியமான சிந்தனையை கவனிச்சிங்கன்னா, அவர் மனசுல இருந்த பயம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். மனுஷங்களோட குணமும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அவர் நம்பினாரு. நம்ம சமூகம்ங்கிறது ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிற துகள்கள் மாதிரி. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சமூகத்துக்கிட்ட அறிவியலோட உச்சக்கட்ட பவரை கொடுத்தா என்ன ஆகும்? அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அழிவை தான் தேடி தரும்னு அவர் ரொம்ப தீர்க்கமா உணர்ந்தாரு. ட்ரூ பவர் doesn't need to be loud. It sits comfortably in the dark. அதாவது உண்மையான அதிகாரத்துக்கு சத்தம் போட வேண்டிய அவசியமே இல்ல. இது 1930களில் மஜோரானாவோட ஃபிலாசபியா இருந்தாலும் இன்னைக்கு நாம வாழ காலகட்டத்துக்கும் இது ரொம்பவே ஆப்டா இருக்குல்ல? மத்தவங்கலாம் தங்களை நிரூபிக்க போராடிட்டு இருக்கும்போது உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அவங்க அமைதியா இருட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. அதான் உண்மையான பவர். இது அப்படியே இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்தோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இல்லாம ரொம்ப சைலண்டா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு ஆஃப் கிரிட் இன்வெஸ்டர், இல்லனா ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு பெரிய மீட்டிங் ரூமையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல், இவங்க எல்லாமே மாடர்ன் டே சைலண்ட் மாஸ்டர்ஸ். எல்லாரும் அடிச்சு பிடிச்சு விளையாடுற இந்த அட்டென்ஷன் சீக்கிங் கேம்லேருந்து விலகி கம்ப்ளீட்டா இர்ரீப்ளேசபிளாகவும் அதே சமயம் யாராலையும் தொட முடியாத அன்டச்சபிளாகவும் இருக்கிறவங்க தான் நிஜமாவே கெத்து. ஸோ இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு வருவோம். மார்ச் 1938, தி டிஸப்பியரன்ஸ். மார்ச் 1938. அப்போ மஜோரானாவுக்கு வெறும் 31 வயசு தான். அந்த டைம்ல அவர் தன்னோட குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே புதிரான 2 லெட்டர்ஸ் அனுப்புறாரு. ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிறாரு, பலேர்மோல இருந்து நேபிள்ஸ் போற ஒரு கப்பல்ல ஏறுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவரை யாருமே பார்க்கல. எந்த ஒரு தடையும் இல்லாம காத்துல கரைஞ்ச மாதிரி அப்படியே மாயமாயிட்டார். இவருடைய இந்த மிஸ்டேரியான மறைவுக்கு பின்னாடி 2 ஸ்ட்ராங்கான தியரிஸ் இருக்கு. முதல் தியரி என்னன்னா, தன்னோட கண்டுபிடிப்புகள் மூலியமா உலகத்துல ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு உருவாகிடக்கூடாதுன்னு பயந்து ஒரு மடாலயத்துல போய் தன்னைத்தாமே நிரந்தரமா மறைச்சுக்கிட்டாரு. 2வது தியரி, அவர் சவுத் அமெரிக்காக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அங்க ஒரு போலி பெயரோட ரொம்ப சேஃபான தூரத்துல இருந்து இந்த உலகம் எப்படி அழிய போகுதுன்னு பார்க்க நினைச்சாரு. இது ரெண்டுமே அவர் மனித சமுதாயத்துல இருந்து எவ்வளவு தூரம் விலகி போக நினைச்சாருன்னு காட்டுது. போலீஸ் எவ்வளவோ தேடி பார்த்தாங்க. ஊர் பூரா சல்லடை போட்டு தேடியும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் உலகத்தோட மிகப்பெரிய புத்திசாலி இல்லையா? அதனால தன்னோட சொந்த மறைவைய ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. இந்த உலகத்துல இருந்து அவர் எப்படி எந்த வழியா எஸ்கேப் பண்ணாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரியாவே இருக்கு. அவர் இறந்துட்டாருன்னு நம்புறதுக்கு ஒரு சூசைட் நோட்டை கூட அவர் விட்டுட்டு போகல.
அதுக்கு பதிலா 100 வருஷமா யாருமே விட கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஓபன் கொஸ்டினை இந்த உலகத்துக்காக விட்டுட்டு போயிட்டாரு. பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் உலகமே கொண்டாடுற புகழை விட தன்னை யாருன்னே யாருக்கும் தெரியாம அனானிமஸா வாழ்றதை தான் அதிகம் விரும்புவான்னு அவர் உலகத்துக்கு நிரூபிச்சிட்டாரு. ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் வெளிச்சத்தில் வந்து எல்லாரோட கைத்தட்டலையும் வாங்குவீங்களா, இல்லை அந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் உங்கள் கல்லறை வரைக்கும் அமைதியாக கொண்டு போவீங்களா? சுப்ரீம் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய சுமையும் அமைதியாக இருக்கிற அந்த சாய்ஸையும் பற்றி இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் உங்களை நிச்சயமாக சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.